வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார், ஆரணி, செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம், மகாபலிபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம், சேலம் மாவட்டம் எடப்பாடி, செங்கல்பட்டு செய்யூர், ராணிப்பேட்டை கலவை, சேலம் கரியகோவில் அணை, தருமபுரி ஒகேனக்கல், கிருஷ்ணகிரி ஒசூர், நாமக்கல் ராசிபுரம், செங்கல்பட்டு மதுராந்தகம் தாலுகா அலுவலகம், காஞ்சிபுரம் வாலாஜாபாத், திருவண்ணாமலை வெம்பாக்கம், நாமக்கல் மங்களபுரம், நீலகிரி பார்வுட், வேலூர் விரிஞ்சிபுரம், சேலம் ஓமலூர் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை. இன்று அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது. சில இடங்களில் இயல்பை விட அதிகமாகவும், ஓரிரு இடங்களில் இயல்பை விட குறைவாகவும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 38.2 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 33 டிகிரியிலிருந்து 37 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 37 டிகிரியிலிருந்து 38 டிகிரி செல்சியஸாகவும், வட தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 34 டிகிரியிலிருந்து 36 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகளில் 31 டிகிரியிலிருந்து 36 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. மலைப்பகுதிகளில் 21 டிகிரியிலிருந்து 26 டிகிரி செல்சியஸாக அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 35.6 டிகிரி செல்சியஸாகவும், நுங்கம்பாக்கத்தில் 35 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. நாமக்கல்லில் குறைந்தபட்ச வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூன் 18 முதல் 20ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று முதல் 18ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரியிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று முதல் 18ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மற்றும் நாளைய மறுதினம் தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று முதல் 18ஆம் தேதி வரை அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று